வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஏப்ரல் 25 சனிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். இன்றைக்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நிறைய கைபேசி அழைப்புகளும், நிறைய வாட்ஸ்அப் தகவல்களும், நிறைய வினாக்களுடன் வந்திறங்கி இருக்கிறது. இதுல என்ன அதிகமா கேட்டிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, பெருந்துறைக்கு எப்பொழுது மழை, திண்டுக்கலுக்கு எப்பொழுது மழை, அதே போல டெல்டா மாவட்டங்கள்ல எப்பொழுது மழை, மேலும் திருப்பூர், ஈரோடு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள், கிருஷ்ணகிரி மற்றும் தென் மாவட்டங்கள் ஆங்காங்கே நிறைய கேள்விகள் வந்திருக்கிறது, மழை எப்பொழுது என்று. தொடர்ந்து நாம சொல்லிக் கொண்டிருக்கிறது ஒரே தகவல் தான், எந்த மாற்றமும் இல்லை. இன்னும் ஒரு சிறப்பான தகவல், ஒரு மகிழ்ச்சியான தகவல், நாம என்ன நீண்டகால வானிலை அறிக்கையில சொல்லி வந்தோமோ அதே தான். அதாவது ஐரோப்பிய யூனியனோட ECMF மாடல் தெரிவித்திருப்பதாக ஒரு செய்திகள் வந்திருக்கிறது. நாம அறிக்கை எந்த ஊடகத்தையும் பார்ப்பதில்லை, எந்த ஒரு மாதிரியும் பார்ப்பதில்லை. நாம பார்ப்பது எல்லாமே கடல் நீரோட்டம், கடல் வெப்பம், இருக்கும் வானிலை அமைப்பு எப்படி அமையும், மழைப்பொழிவு என்பது நம்முடைய சொந்த கணிப்பு. இந்த கணிப்பின்படியே வந்திருப்பதாக ஐரோப்பிய யூனியனுடைய மாதிரி தெரிவித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஆகவே பல்வேறு வானிலை வல்லுநர்கள், பல்வேறு மாதிரிகள், இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் உட்பட, இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தின் அங்கீகாரம் பெற்ற ஸ்கைமெட் உட்பட தென்மேற்கு பருவமழை குறைவாக பெய்யும் என்று தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். அதிகமாக பெய்வதற்கு வாய்ப்பு 0 என்றும், செப்டம்பர் வரை வெப்பம் அதிகமாக காணப்படும் என்றும், மழைப்பொழிவு பற்றாக்குறையாக இருக்கும் என்றும், வெயில் அதிகமாக இருக்கும் என்றும் தெரிவித்திருந்தார்கள். நாம் அதை மறுத்து தொடர்ந்து அறிக்கை சமர்ப்பித்துக் கொண்டே இருந்தோம். தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கும் என்றும், கோடை மழை, கோடை நிகழ்வுகள் இருக்கு என்றும், 2 பக்கமும் அரபிக்கடல், வங்கக்கடல் 2 பக்கமும் மே மாதத்துல நிகழ்வு உருவாக போகுதுன்னு சொன்னோம். ஏப்ரல் இறுதியில எதிர்பார்க்கிறோம், தாமதமடையும் பட்சத்துல மே 10 தேதிக்குள் உருவாகும் என்று சொல்லியிருந்தோம். எல்லாமே நடக்க போகிறது. தொடர்ந்து அக்னி நட்சத்திரத்துல அக்னியை விரட்ட போகிற மாலை இரவு நேர மழை, அடுத்த நாள் வெயிலை தெரியாத அளவிற்கு புழுக்கத்தை மட்டும் கொடுத்து சூட்டை தணிக்கும் மழை வரப்போகிறது. பரவலான மழை பொழிவு மேற்கு மாவட்டங்கள், மேற்கு உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மிக கனமழை பொழிவு பொழிய போகிறது. மே மாதத்துல 2வது வாரத்துல, முதல் வாரத்தின் பிற்பகுதி, 2வது, 3வது, 4வது வாரமெல்லாம் தென்மேற்கு பருவமழை போலவே கோடை மழை பொழிய போகிறது. ஆகவே கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது நம்முடைய நீண்டகால அறிக்கை. அதே போலதான் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்க போகிறது. நிகழ்வால் அரபிக்கடல் நிகழ்வால் மழைப்பொழிவு கூடுதலாக போகிறது. அரபிக்கடல் வெப்பம் அதிகரித்திருக்கிற காரணத்தினாலே, நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல், தென்னரைக்கோள வெப்பம் அதிகமாக இருக்கிற காரணத்தினாலே, வங்கக்கடல் வெப்பம் அதிகமாகி கொண்டிருக்கிற காரணத்தினாலே கண்டிப்பாக நாம் பசிபிக் பெருங்கடலை கவனிக்க தேவையில்லை. வங்கக்கடலும் இந்திய பெருங்கடலும் அனைத்து மழைக்கு சாதகமாக இருக்கும் என்று நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அதன் அடிப்படையில கோடை மழையே உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில அமைய போகிறது. அதன் அடிப்படையில தென் மாவட்டங்கள்ல ஆங்காங்கே மழை பொழிந்து கொண்டுதான் இருக்கு. இந்த மழை 28, 29, 30ஆம் தேதி தென் மாவட்டங்கள்ல கூடுதல் பரப்புல கிடைக்கும். மேற்கு மாவட்டங்கள்ல 29, 30ஆம் தேதி கிடைக்கும். 1ஆம் தேதி, 2ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல நீங்க எதுனே தெரியாம இருக்கீங்க. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், மதுரை மாவட்டத்தோட மேற்கு பகுதி, தேனி, கொடைக்கானல் மலைப்பகுதி, திண்டுக்கல் மற்றும் வால்பாறை, திருப்பூர் மாவட்டத்தோட உடுமலைப்பேட்டைக்கு தெற்கே உள்ள பகுதிகள்,
நீலகிரி, கோயம்புத்தூர் மேற்கு ஓரம் இதெல்லாம் வரக்கூடிய 29, 30ஆம் தேதி மழை பொழிவை கொடுக்கும். பரவலாக இருக்காது, ஆங்காங்கே கொடுக்கும். அதுலயே உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். படிப்படியா மே 1ஆம் தேதி மேற்கு மாவட்டங்கள்ல தீவிரமடையும். 2ஆம் தேதி அப்படியே இன்னும் கொஞ்சம் தீவிரமடையும். 3ஆம் தேதி தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், மேற்கு உள் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை கொடுக்க தொடங்கினோம். 4ஆம் தேதி பெரும்பாலான மாவட்டங்களுக்கு இடிமழை பொழிவு, மாலை இரவு நேர மழை பொழிவு கொடுக்க இருக்கிறது. அதே போல வரக்கூடிய 5, 6 தேதிகள்ல தமிழ்நாடு எங்கும் 7, 8, 9, 10 அப்படியே அந்த மாதத்தின் இறுதி வரை தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் நல்ல மழை காத்திருக்கிறது. ஆக பொறுத்திருந்து பாருங்கள், எல்லாம் உண்மையாகும். ஆகவே அக்னி நட்சத்திர காலத்திலே கடும் வெயில் எரிக்கும், அடிக்கும், சுட்டெரிக்கும் என்று அச்சப்பட வேண்டாம். அப்பொழுது மழை இருக்கும், இப்பொழுது வெயில் இருந்தாலும் அப்பொழுது இருக்கும், இதை விட கூடுதலாக இருக்கும் என்று இந்த வெயிலை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாம் என்று சொல்லி இருந்தோம். ஆக இப்பொழுது அடிக்கக்கூடிய மேற்கு மாவட்டங்களில் நிலவக்கூடிய இந்த உச்சபட்ச வெப்பம் வெயிலும் வரக்கூடிய நாட்களிலே இந்த இன்னும் 2-3 நாள்ல இந்த மாத இறுதிக்குள் கண்டிப்பாக குறைந்துவிடும். 2ஆம் தேதி இன்னமும் குறைஞ்சிரும். 4ஆம் தேதிக்கு பிறகு மழை வந்து அனைத்தையும் குளிர்வித்து விடும். இரவு நேர மழைப்பிடிப்பு, மாலை இரவு நேர மழைப்பிடிப்பு அடுத்த நாள் வெயிலை கண்டிப்பாக குறைய செய்துவிடும். புழுக்கம் மட்டும் இருக்கும். பிறகு அதுவும் மழையாக வந்து கொடுக்கும் பொழுது குளிர்ந்து விடும். ஆகவே இன்னும் சில நாட்கள் இந்த வெயிலை நீங்கள் மேற்கு மாவட்டங்கள், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, கரூர் மற்றும் நாமக்கல், மதுரை, திண்டுக்கல் மேற்கு மற்றும் மேற்கு மாவட்டங்கள்ல கொஞ்சம் பொறுத்து கொள்ள வேண்டிய இருக்கிறது. கண்டிப்பாக வரக்கூடிய மாத இறுதி, ஏப்ரல் இறுதி நாட்களில் இருந்து தொடங்கும் மழை மே 1, 2, 3ஆம் தேதி வரைக்கும் மெல்ல அப்படியே தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள்ல கொஞ்சம் தீவிரமடையும். உறுதியாக அனைத்து மாவட்டங்களுக்கும் 4, 5 தேதிகளில் கிடைக்க தொடங்கும். 6, 7 தேதிகளில் பரவலாகும். 8, 9, 10 தேதிகளில் மேலும் பரவலாகும். இப்படி 2வது வாரத்தில் பலத்த மழை பொழிவு பெரும்பாலான மாவட்டங்களுக்கு இருக்கிறது. ஆனால் கோடை மழை அட்டிய டைம்ல அனைவருக்கும் கொடுக்காது, ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும். 28, 29 ஆங்காங்கே எதிர்பாருங்கள். கூடுதல் ஒதுக்குதலுடன் 1, 2 ஒதுக்குதல் படிப்படியாக குறையும். மழை பொழிவு பரவலாகும். 3 மேலும் ஒதுக்குதல் குறையும். குறைவான இடத்தை ஒதுக்கி நல்ல மழை பொழிவை கொடுக்கும். 5ஆம் தேதி 4, 5, 6 பரவலாக கொடுக்கும். ஒதுக்குதல் மிகவும் குறைந்திருக்கும். 7, 8, 9 6, 7, 8, 9 எல்லாம் ஒதுக்குதல் இல்லாமல் கொஞ்சம் நல்ல மழை பொழிவு ஒதுக்கினாலும் அடுத்தடுத்த மணி நேரங்கள்லயோ அடுத்த நாளோ கொடுக்கும் வகையில நல்ல மழை காத்திருக்கிறது. கண்டிப்பாக மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் மேற்கே போக போக எங்கெல்லாம் வெயில் அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் மழை பொழிவு கேரளாவிற்கும், காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும், அனைத்து அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும், அதே போல ஏலக்காய் சாகுபடி, கேரளாவோட ஏலக்காய் சாகுபடி பகுதிக்கும், இப்பொழுது கேள்வி கேட்டிருக்கூடிய பெருந்துறை மற்றும் தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, அதே போல உப்பார் அணைக்கட்டு பகுதி, இன்னும் பல இடங்களில் கேட்ட எல்லா இடங்களுக்குமே முதல் வாரத்தில் இருந்து மழைப்பிடிப்பு படிப்படியாக தீவிரமடைந்து 2வது, 3வது, 4வது வாரத்தில்கள்ல மிகச்சிறப்பான எல்லா சந்தேகங்களையும் போக்கும் வகையில் நிறைய உங்களை குழப்பத்தில் ஏற்படுத்தியிருந்த, அதாவது எல்னினோ, சூப்பர் எல்னினோ என்று கடுமையான ஒரு மன உளைச்சலுக்கு தள்ளி இருந்த அந்த வானிலைக்கெல்லாம் அந்த வானிலையெல்லாம் இல்லை என்று நல்ல மழை தரப்போகிறது, தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல் மழை பொழிவு தரப்போகிறது என்ற நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கும் வகையில முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்ற உண்மையை உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில மழை மேகங்கள் உருவாகி மாலை இரவு மழை பொழிவு மாத இறுதி வரைக்கும் முதல் வாரத்திலிருந்தே படிப்படியாக 2வது வாரத்தில் தீவிரமடைய, 3வது, 4வது வாரத்தில் நல்ல தீவிரமடைய, தொடர்ச்சியாக அதனைத் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழையாக தொடங்கி வலுத்த மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.